we begin with our second consolation prize. It goes to SPA Mithun Pranesh and Pratulya Sendil Kumar from Blue Continuum. They get a cash prize of 1,000. Madam, sir, hold panic. Sir, one second, sir. Our first consolation prize goes to Ishita Karthik. And the entire SSVM institution. Yeah, thank you. Sir, hello, my name is Sarvesh. I'm from Coimbatore. ஆமா ஒரு பையனை பார்க்க சந்தோஷமா இருக்கு எல்லாம் பொண்ணுங்களாம் கேட்குது Please get into YouTube. Sorry? YouTube போதா? இல்ல. I'll be in trouble, you will be in trouble. The movie story like ordinary, but in the screenplay ரொம்ப ரேசியா like ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அடுத்து என்ன நடக்கும் சோ அது எஃபெக்ட்ஸ் நீங்க நான் ரொம்ப போரா எடுத்தா நீ பாப்பியா சார் பார்க்க மாட்டேன்ல யோசிப்போம் பட் ஆனால் அது எப்படி பண்ண போகிறோம்னு யோசிக்கும் போது வில் ஆல்வேஸ் see some references ஏன்னா அந்த ரெஃபரன்சஸ் தான் ஐடியாஸ் அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் சினிமா. In that way, AI is helpful for me with all the references. In other ways, pre-visualization ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம். ஸ்டோரி போர்டு எப்படி பண்ணுவோன்னா ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் வரைவார் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஹீல்வார். அது மொத்தமும் நீங்கள் ஒரு சீன் ஒன்று பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் ஒரு சீன் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரேம் ரேட் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 600-700 ஃப்ரேம்ஸ் இருக்கும். Oh wow. So 600 to 700 frames ஒரு ஆள் வரைவார் எங்களுக்கு ப்ரீவியூஸ் பண்ணுறது. இப்போ அது தேவை. இதனால ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டோட லைஃப் எல்லாம் மாறப்போதானா இல்லை, அதுக்கு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் AI இஸ் ஹெல்பிங் அஸ் இன் தட் வே. ப்ரீவிசுவலைசேஷன் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன். பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டன்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தேன். அண்ட் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. AI டெக்னாலஜி இன் சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பேசப்பட்டிருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா AI டாமினேட் பண்ணுறது தாண்டி AI தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்ல விரும்ப, அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் ChatGPT கிட்டலாம் கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி விஷயங்களுக்கும் AI டாமினன்ஸ் இருக்குமா? டாமினன்ஸ் இருக்காது, ஹெல்ப் இருக்கும். ஏஐயோட ஹெல்ப் இருக்கும், ஏஐயோட சப்போர்ட் இருக்கும். அது ஒரு டெக்னாலஜி இல்லை, ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புட்சாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்கு இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம். அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குல்ல. ஆனால் டெக்னாலஜி தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் இப்போ ஒருத்தருக்கும் பிரச்சனைகள் அந்த மாதிரி இது கான்ட்ரவர்சியில் கேட்கலாம். ப்ரொடக்ஷன் ரீதியாக இப்போ ஈவன் வெற்றிமாறன் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காரு, கருத்தியல் ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வரும்போது கேசஸ் போடுறது அந்த மாதிரி வந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்? டெக்னாலஜி ஏன்னு நம்ம போயிட்டுருக்கிற இல்லை, அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது அத்தனையும் நடக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் சொன்னது அவரோட கருத்து. நான் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போகல. நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நான் இப்போ தான் வரப்போகுது. நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களுடைய படங்களில் எந்த அளவுக்கு கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சாரோட வாய்ஸ் ஏஐ தான். ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் அப்போ. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனா எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை.
ஆனால் நீங்கள் நடிக்க போகிற படம் யாராச்சும் ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஆக்டிங்க்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? நீங்களும் அணியும் சேர்ந்து நடிக்க போகிறீங்கிற ஒரு படம். இல்லை அது அருண் மாதேஸ்வரன் சொல்லணும். அவர் சொன்னார். தேங்க்யூ.